திரைப்பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு அரசு பதவி வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறையில் அந்த பதவி அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. எப்படி அவருக்கு இந்த பதவி கிடைத்தது, ஏன் அவருக்கு இந்த பதவி, இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் நண்பன் கனிவளவன். இந்து சமய அறநிலையத்துறையில் கோவில்களின் அறங்காவலர்களை தேர்வு செய்வதற்கு மாநில அளவில் ஒரு குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த குழுவினுடைய தலைவராக பொம்மபுரம் ஆதீனமும் துணைத் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி ராமநாதனும் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த குழுவில் மேலும் 5 பேர் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அதில் முக்கியமானவர் திரைப்பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி, இன்னொருவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீ. தமிழகம் முழுவதும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆண்டு வருமானம் பெறக்கூடிய கோவில்களுக்கு அறங்காவலர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் பல பேர் விண்ணப்பித்துட்டு வராங்க. ஆன்லைன்லையும் விண்ணப்பிக்கிறாங்க, நேரடியாகவும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு ஆகஸ்ட் 12 இதுக்கு கடைசி நாள். இதுக்கான தகுதி என்ன அப்படின்னா 25 வயசு பூர்த்தியாக இருக்கணும், முக்கியமாக இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்கணும், குற்ற வழக்குகள் இருக்கக்கூடாது, ஆன்மீகம் தொடர்புடையவராக, ஆன்மீகம் மீது நாட்டம் உடையவராக இருக்கணும். இதுதான் இதற்கான தகுதிகள். இந்த அறங்காவலர் அப்படின்றது யார் அப்படின்னு பல பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், அறங்காவலர் அப்படின்ற கோயிலுடைய முழுமையான நிர்வாக பணிகளை கவனிக்கக்கூடியவங்க. கோவிலுடைய நகைகள், நிலங்கள் இதெல்லாம் பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது. அப்புறம் கோவிலுடைய காணிக்கை, உண்டியல் காணிக்கை போன்ற வரவு செலவு கணக்குகளை கவனித்தல், அப்புறம் திருப்பணிகள் செய்கிறது, பக்தர்களுக்கு ஏதாவது வசதிகள் தேவையான செஞ்சு கொடுக்கறது, திருவிழாக்களை நடத்தி முடிப்பது போன்ற பொறுப்புகள் இந்த அறங்காவலர்களுக்கு இருக்கும். இப்படி தமிழகம் முழுவதும் 230 கோவில்களுக்கு அறங்காவலர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், அப்புறம் வடபழனி முருகன் கோவில், திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயில், ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் அப்படின்னு பல முக்கியமான கோவில்கள் இந்த 230 கோவில்களில் இருக்குது. இந்த கோவில்களுக்கான அறங்காவலர்களை தான் பொம்மபுரம் ஆதீனம் தலைமையிலான இந்த குழு தேர்வு செய்ய இருக்கு. ஏற்கனவே இருந்த குழுவினுடைய பதவி காலம் கடந்த ஜூலை மாதத்தோட முடிஞ்சதை அடுத்து இப்போ புதுசாக இந்த குழுவை போட்டிருக்காங்க. ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீ இதில் உறுப்பினராக இருக்காங்க. இவங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவங்க தொலைக்காட்சிகளில் ஆன்மீக சொற்பொழிவாற்றுவாங்க, பல கோயில்களில் ஆன்மீக சொற்பொழிவாற்றுவாங்க. இப்போ இந்த குழுவினுடைய, அதாவது அறங்காவலர்களை தேர்வு செய்யக்கூடிய இந்த குழுவில் சுமதி ஸ்ரீ அவர்களும் ஒரு உறுப்பினராக இருக்காங்க. இதன் மூலம் இவங்க இன்னும் பல கோயில்களுக்கு அறியப்படலாம். பல கோயில்களில் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லை, இவங்க சொல்ல பரிந்துரைக்கக்கூடிய நபர்கள் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு இது பண்ணலாம். அதுக்கான பேமெண்ட் அது இது அப்படின்னா அறங்காவலர்லாம் பார்த்துக்குவாங்க. இது இவங்க எந்த ஒரு சிபாரிசு பண்ணாமையோ அல்லது நேர்மையாக இருந்தால் கூட அறங்காவலர் நம்ம தேர்வுக்குழு உறுப்பினர்கள் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் சிந்திப்பாங்க. இது விஷயம் அப்படி இருக்குது, அதை ஓரமாக வச்சுருவோம். இப்போ திரைப்பட தயாரிப்பாளர், அப்புறம் ஏஜிஎஸ் குழுமத்தினுடைய தலைமை செயல் அதிகாரியாக இருக்கக்கூடிய அர்ச்சனா கல்பாத்தி அவர்களும் இதில் ஒரு உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது ஏன் இவர் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு 2 மாதங்களில் பல நியமனங்கள் செய்யப்பட்டிருக்கு அரசாங்கத்தால். தமிழக அரசால் பல பேருக்கு அரசு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி, இன்னும் பலர் முதலமைச்சர் விஜய்க்கு உடைய அருகிலிருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலருக்கு வேறு வேறு மாதிரியான பதவிகள் அதாவது கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டெல்லி பிரதிநிதி ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணன் நியமித்தது பெரும் பேசு பொருளானது. சில கட்சிகள் அதுக்கு கண்டனம் கூட தெரிவித்தாங்க. ஒரு கர்நாடகாவை சேர்ந்தவரை டெல்லி பிரதிநிதியாக நியமிக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் டெல்லி பிரதிநிதியாக வெங்கட் நாராயணன் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக லயோலா மணி அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க. அப்புறம் விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய ஆன்லைன் ஒருங்கிணைப்பாளரான குரு அவர்கள் ஃபேக்ட் செக் என்று சொல்லக்கூடிய அந்த
உண்மை சரிபார்ப்பு குழுவினுடைய தலைவராக அவர் நியமிக்கப்பட்டாங்க. அப்புறம் வந்து சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக வந்து ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வரிசையில் திரைப்பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் வந்து கோவில் அறங்காவலர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு குழுவினுடைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதில் 3 பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திற்காக ஏதோ ஒரு வகையில் உழைத்தவர்கள். இவங்க 3 பேருக்கும் இந்த பதவிகள் என்பது அவர்கள் கட்சிக்காக உழைத்தார்கள் அல்லது கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பு செய்தார்கள் என்பதற்காக பொருளாதார ரீதியாகவும் சரி அவர்களுடைய அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியாகவும் அது பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் நாராயணா, ஜனநாயகனுடைய திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா பார்த்தீங்கன்னா பெரிய தொழிலதிபர், ரியல் எஸ்டேட் அதிபர், பெரிய ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் வச்சிருக்கக்கூடியவர், மிகப்பெரிய இந்த படங்களை தயாரித்தவர். அது அவரும் பெரிய பணக்காரர். இப்போ அர்ச்சனா கல்பாத்தி அவர்களும் மிகப்பெரிய பணக்காரங்க, பல படங்களை தயாரிச்சிருக்காங்க. விஜய் அவர்களுடைய கோட் படம், அப்புறம் பிகில் படம், விஜய் படத்தை மட்டும் இது 2 தயாரிச்சிருக்காங்க. இப்படி இவங்க 2 பேருமே மிகப்பெரிய பணக்காரர்கள். இப்போ வெங்கட் நாராயணாவுக்கு இப்போ டெல்லி பிரதிநிதி அப்படின்னா இப்போ எந்த கட்சியுடைய சார்புடையவங்களுக்கு தான் அந்த பதவி கொடுப்பாங்க. அவங்க பெரும்பாலும் அரசியல் பின்னணியில் இருப்பாங்க. அந்த கட்சியில் ஏதோ ஒரு திமுகவோ அதிமுகவோ அப்படின்னா அந்த கட்சியில் காலங்காலமாக அரசியல் இருப்பாங்க, அந்த கட்சிக்காக உழைச்சிருப்பாங்க. இன்னொன்று ஒரு நாலேஜான பர்சனாக தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை அங்கே போய் பேசக்கூடிய ஒரு மத்திய அரசுக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு நபராக தான் வந்து அவரை தேர்வு செய்வாங்க. இப்போ வெங்கட் நாராயணன் நியமித்தது பல சர்ச்சைகள் ஏற்பட்டு விவாதங்கள் ஏற்பட்டாலும் அவர் எந்த விதமும் மாற்றப்படலை. அவருக்கு இதன் மூலமாக என்ன அப்படின்னா அவர் என்ன கிடைக்கும் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு அதிகாரம், அந்தஸ்து, அவருடைய தொழில் வளர்ச்சி, அரசியல் கான்டாக்ட்ஸ் அதெல்லாம் பெருக்கிக் கொள்றதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கலாம். இப்போ இவங்களுக்கு இந்த பதவி எப்படி கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா அவங்க த்ரிஷா அவர்களுடைய நெருங்கிய தோழியாக இருக்காங்க. 5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்ப திருமண நிகழ்ச்சி ஒன்றில் வந்து அப்போ விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒரே வண்ண ஆடையில் அதில் கலந்து கொண்டது ஒரு பேசு பொருளாக மாறுனுச்சு. இவங்க அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு நெருக்கமானவங்க தான் சிபாரிசினுள்ள இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பதவியில் ஒன்றும் பெரிய அளவில் சம்பாதிக்கலாமா அப்படின்னா அது ஒன்றும் பெருசாக இருக்காது. ஏன்னா அவங்களுடைய அந்த வருமானத்திற்கு அவங்க திரைப்பட தயாரிப்பு நிறுவனம், அவங்களுடைய சொத்து இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் பல கோடி ரூபாய்க்கு இருக்கும். இது ஒரு உறுப்பினர் அப்படின்றது அப்படின்னா ஒரு அதிகபட்சம் ஆணைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாயிலும் சம்பளம் இருக்கும். அப்புறம் அந்த சிட்டிங்ஸ், அந்த ஆய்வு கூட்டங்கள் நடக்கும்போது அதுக்கான காசு தனியாக கொடுப்பாங்க. அப்புறம் போக்குவரத்து படி, அப்புறம் ஒரு அரசு வாகனம் அப்படின்ற மாதிரியான சலுகைகள் தான் இருக்கும். இதனால் வந்து ஒரு பெரிய ஒரு வருமானம் ஈட்ட முடியுமா அப்படின்னா அது அப்படி இருக்காது. பணக்காரர்கள் வந்து பணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு உயர்வாக நினைக்கிறது அப்படின்னா ஒரு அரசு பதவி, அரசு அதிகாரம் போன்றவற்றை தான் உயர்வாக நினைக்கிறாங்க. இது கோயில் அப்படின்ன போது அவங்களுக்கு வந்து பணக்காரர்களுக்கு ஏற்கனவே கோயில்னாவே ஒரு தனி மரியாதை, அவங்களுக்கு தனியான ஒரு கவனிப்பு இருக்கும். இப்போ அறங்காவலர் தேர்வுக்குழுடைய ஒரு உறுப்பினர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கவனிப்பு இருக்கும். அந்த கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அறங்காவலர்கள் வந்து சிறப்பான கவனிப்பு கொடுப்பாங்க. இப்போ தமிழகம் முழுவதும் வந்து அந்த தேர்வுக்குழு உறுப்பினர்களுக்கு இப்படி ஒரு சிறப்பான கவனிப்பு இருக்கும். இப்படி தான் இதை பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்சியில் மட்டும்தான் பண்ணுறாங்களா அப்படின்னா காலகாலமாக இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஒன்று, அரசியல் பின்புலங்கள் இருப்பவங்க கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பெரிய பணக்காரர்களுக்கோ அல்லது திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கோ பண்ணுவது மிக மிக அரிது. ஏன்னா இப்போ விஜய் அவர்களுடைய சுற்றுவட்டமே இப்படி தானே இருக்குது. அவங்க அரசியல் கட்சி அப்படின்னா ஒரு அரசியல் பின்புலத்தோடவே தொடர்ந்து பயணிச்சிருப்பாங்க. இப்போ திரைத்துறையிலேருந்து இப்போ அரசியலுக்கு விஜய் அவர்கள் வந்திருப்பதனால அவருடைய நெருக்கமானவர்களுக்கு இந்த மாதிரி பதவிகள் கொடுக்கப்படுறது ஒரு இயல்பானதாக. இது எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அது நடந்திருக்கு. இப்போ எம்ஜிஆர் காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நிலைமையில் கல்வி தந்தைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பல பேர் வந்து எம்ஜிஆருடைய கருணை பார்வையால் தான் இன்றைக்கி இந்த நிலையில் இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா பல கல்லூரியில் வச்சுருப்பாங்க, பல கல்வி நிறுவனங்கள் இருக்கும். அவங்க எல்லாமே அன்னைக்கு எம்ஜிஆருடைய கருணை பார்வையால் அவருடைய அந்த ஒரு சலுகைகள், அந்த ஆதாயம், எம்ஜிஆர் மூலமாக கிடைத்த ஆதாயத்தினால இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்தில் பெரிய கல்வி தந்தைகள் அப்படின்ற மாதிரியான நிலையில் இருக்காங்க.
இருக்காங்க. இது வழக்கமாக காலகாலமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். இதில் வந்து ஒரு பெரிய விஷயங்கள் இருக்காது. இருந்தாலும் பணக்காரர்களுக்கு இப்படியான பதவிகள் என்பது ஒரு கேள்வியும் ஒரு சர்ச்சையும் விவாதங்களை கிளப்பி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் கனிவளவன்.